யாரோ ஒரு சாமியார் எங்க வீட்டுல இருக்கிற ஒரு மாமியார் சாமியார் இங்கும் அங்கு உளவாடி கொண்டிருக்கிறார். அன்னவரை சந்திக்க வேண்டும் சண்டை. இந்த நாரரை போடாதீங்க. போன வருஷத்துல எனக்கு அவருக்கு சண்டை. சங்கத்தை எழுதி போட்டிருக்கேன். ஆமா, நான் ஒரு கும்பிட்ட போற அவரு ஒரு கும்பிட்டு வந்தாரு. வரட்டு வந்திருக்காரு நாரரு. அப்பா நாரதான் நீ புழக்க போறேன், புழக்க வாங்கிட்டு தான் போக போறாரு. எல்லாரும் இருக்கிற எதிர்த்து ஓடிடுங்க. கொலைகேசில உள்ள போக போறீங்க எல்லாருமே. தப்பிச்சு போயிரு. நாரதான் நீ போற போட்ட பொட்டி காரண. ஏன்னா நான் அவர் மேல ரொம்ப கடுப்பா இருக்கேன். அவர் வச்சுதான் பெரிய புத்தி. வரட்டும், சாமியரை சந்திக்க வேண்ட காரணத்தினாலே கனகத்தி நாராயண ரூபாய்க்கு பதி நாராயண ஓம் நமோ நாராயண ரூபாய்க்கு பதி நாராயண ஓம் நமோ நாராயண ரூபாய்க்கு பதி நாராயண நாராயண என்று இந்த பாட்டன் பெருமாள் அவருடைய திருநாமத்தை நான் சொன்னேன். நான் என் பாட்டிய சொன்னேன். ரூபாய்க்கு பதி நாராயண அப்படின்னா என்ன? அப்படின்னா நீங்க நாராயணன் அதுக்கு என்ன அர்த்தம்? நாராயண பாட்டன் பெருமாளுடைய திருநாமம் யா? நான் என் பாட்டி சொன்னேன். சரி, தம்பி யாரு? அண்ணே யாரு? தம்பி யாருன்னு நான் கேட்டிருக்கேன். நீ என்ன தம்பின்ற? நான் சேர்ந்து கூட அவுத்துல ஏட்டா கேட்டது பதில் சொல்லுங்க. என்னத்த கேட்ட பதில் சொல்றீங்க? தம்பி யாருன்னு கேட்டது கேட்டுச்சா இல்லையா? என்னத்த கேட்டுச்சுங்க? நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? என்ன கேட்டீங்க? தம்பி யாருன்னு கேட்டல. நான் அண்ணே யாரு கேட்டல. அண்ணே யாருன்னு எப்ப கேட்ட? ஏன் நீங்க யாரு சொன்னா ஒப்பத்தா விட்டு சேர்த்துக்கீமா? கேட்ட கேட்டதை விட்டு பதில் சொல்லணும். சரியா? குழந்தை என்ன சொன்ன? ஆமா, கேட்ட பதில் அவர் சொல்லுங்க. நான் யாருன்னு கேட்டேன். இது இடம் ஏன் இடம்? இந்த இடம் இடம் உன்னோட இடம் இல்லைங்க. ஒரு இடம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உண்டு? எங்க இடம் ஆதாரம் இருக்கு. யார்கிட்ட இருக்கு? எங்கிட்ட இருக்கு. இப்ப யார்கிட்ட இருக்குன்னு கேட்டேன். அத்தாச்சி வச்சிருக்கேன். யார் வச்சிருக்கா? அத்தாச்சி. உனக்கு முன்னாடி? எனக்கு முன்னாடி எங்க அத்தாச்சி எங்க பெரியப்பா வச்சிருந்தாரு. பெரியப்பாவுக்கு முன்னாடி சித்தப்பா வச்சிருந்தாரு. சித்தப்பாவுக்கு முன்னாடி அப்பிச்சி வச்சிருந்தாரு. ஒரு அத்தாச்சி பெரியப்பா வச்சிருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? முறை எப்படி மாறு? என்ன எதை வச்சிருக்க? அத்தாச்சி வச்சிருக்கோம்னே. அத்தாச்சி அப்படின்னா என்ன? அத்தாச்சி என்ன? இந்த இடத்துக்கு உண்டான ஆதாரம் உனக்கு சேதாரம் இல்லாம இருக்கு. பட்டா வச்சிருக்கீல. இப்ப யார்கிட்ட இருக்கு? எம்பட்டா. உன்கிட்ட இருந்தா? என்கிட்ட இருந்தா ஏம்பட்டா. என்கிட்ட இருந்தா பூம்பட்டா. அப்புறம் ஏன் கட்டல? ஏன் பட்டா? செம்பட்டாவா இல்ல பித்தளை பட்டாவா? செம்பட்டா. இப்ப இருக்கு உன்கிட்ட இருக்கு. ஆமா. அதுதானே? ஆமா. ஐயா யார் தெரியுமோ? யாரு? தெரியலையா? வரும்பொழுது பாடல்கள கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார் ஐயா என்று கேட்டேன். சாமி யாருன்னு கேட்டீங்களா? ஆமா. சாமி யாருன்னு எதுல கேட்ட? சாமி யாருன்னு வயதுல கேட்டேன். கேட்கக்கூடிய உறுப்பு எது? காது. காது கேட்குமா? ஆமா. கேட்குமா கேட்காதா? கேட்காதப்பா. எனக்கு செவிட்டு போயலா? இல்லடா, காது கேட்கும்ல. ஆட்டம் படிச்சுட்டு அரைஞ்சு விடு. காது கேட்குமா கேட்காதா? காது கேட்கும். ஓ, காது வழியே சாமி யாருன்னு கேளு. காது வழியா கேட்கவா? காது கேட்கும்ல. ஐயா கேட்கிறேன். கேளு கேளு கேளு. காது கேட்காதா? கேட்கும்ல. அப்ப கேளு. அதான் கேட்கிறேன். என்ன கேட்குது? அத காது கேட்டுல. காதுக்கு என்ன கேட்கும்? காதுக்கு என்ன கேட்கும்? என்ன கேட்கும் கேட்டேன். பேசக்கூடிய கேட்கும். நான் பேசக்கூடிய கூட காது கேட்குமா? ஆமா. இப்ப காது கேட்டுச்சுல. ஆமா. பேசுறது கூட கேட்டுச்சுல. ஆமா. அது என்ன கேட்டுச்சோ அதை சொல்லு. என்ன கேட்டுச்சு அதான் சொல்லுங்க. நான் சொன்னதே காது கேட்டுச்சுல. வேணாங்க உங்களுக்கு நான் சொன்னதே காது கேட்கும் சொன்னீங்க. ஆமா. காது கேட்டுச்சுல. ஆமா. என்ன கேட்டுச்சு? அது கேட்டத சொல்லு. கேட்டத சொல்லு. கேட்டத சொல்லு. கேட்டத சொல்லு. முடியுமா? முடியா? கேட்டதானே சொல்லுவாரு. கேட்காது அப்படின்னா அதுக்கு பேரு சீக்காதுன்னு அர்த்தம். சீக்காதா? என்னங்க சொல்றீங்க? கேட்காதுன்னா அதுக்கு பேரு என்ன? ஏன் காது கேட்கலான்னு அரசு கட்சி சொல்ற மாதிரி. சரி கேட்டா அது யாரு தெரியுமா? யாரு தெரியலையா? என்னடா இப்ப பாரு. தெரியலையா? பக்கமா நின்று தெரியல. உன் கண்ணுல ஏதோ கோளாறுன்னு இருப்பான். இல்ல அப்புறம் இவ்வளவு பக்கமா நிக்கிறேன் தெரியலங்கிற மயிறு மட்டும் படலையா? இல்ல என்ன தெரியலையா?
இப்ப எதுலங்க பத்தி சொல்றீங்க? இப்ப பாரு, இப்போ தெரியலையா? அப்போ கண்ணுல தான் கோளாறு. கண்ணை சரி பாரு. கண்ணை சரி பண்ண அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போனேன். நீ கண்ணை லேசா வைப்பேன். அப்புறம் இவ்வளவு பக்கமா நிக்கிறேன், தெரியல 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 அப்படின்னா தெரியல. மொத்தம் நீங்க யாருன்னு எனக்கு புரியல. யாருன்னு புரியல. சரி, யாருன்னு புரியல அப்படின்னா புரியணும்னா என்ன செய்யணும்? புரியணும்னா என்ன செய்யணும்? யார் நீங்க சொல்லணும். நான் சொல்லணும், நீ என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கணும்ல? ஆமா. என்ன கேட்க போற? என்ன சொல்ல போறீங்க? என்ன கேட்டாலும் சொல்லுவேன். நானும் எதை வேணாலும் கேட்பேன். சரி, அப்ப கேளு. அப்ப சொல்லுங்க. எதா சொல்ற? எதை கேட்க? கேட்கிறத நீ கேட்டீங்கன்னா சொல்றத நான் சொல்லுவேன். நீங்க சொல்ற விதத்தை சொல்லுங்க, நான் கேட்கிற விதத்தை கேட்பேன். உனக்கு கேட்கவே தெரியலையே. உங்களுக்கு சொல்லவே தெரியல. சொல்ல தெரியாம சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்க தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன கேட்ட? இப்ப என்ன சொன்னீங்க? நீ கேட்டத பூராமே நான் சொன்னேன். இப்ப நான் நீ சொன்னது பூரா நான் கேட்டேன். ஏன்னா எதை எங்க அப்பா அப்படி சொல்லுமோ அதை அங்கங்க அப்பா அப்பா அப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும். எப்ப இவன் சங்கடத்துக்கு பிள்ளை பத்தி வெங்கடாச்சலம் பேர் வச்சா வேற மாதிரி போயிடும். அறுக்க தெரியாத பொம்பளை 62 அருவமான கேட்டாரு. பிள்ளை சமைக்கவே தெரியாத மாமியார் சொன்னாலாம் மருமக வச்ச குழம்பு சரியில்லை அப்படின்னு. சங்கடத்துக்கு பிள்ளை பார்த்தா வேற மாதிரி தானே இருக்கு. சரியா? என் பேருக்கு ஆளுக்கு சம்பந்தம் உண்டா அப்படின்னு ஒருபோதும் கிடையாது. வெள்ளையா இருப்பேன், அவனுக்கு பேரு கருப்பசாமின்னு வைப்பேன். கருப்பா இருப்பேன், அவனுக்கு பேரு வெள்ளச்சாமின்னு வைப்பேன். குட்டையா இருப்பேன், அவனுக்கு பேரு பெரியசாமின்னு வைப்பேன். சைக்கிள் வாங்க கூட வழி இருக்காது, அவனுக்கு பேரு கோடீஸ்வரன். ஒரு வரப்பை தாண்ட முடியாது, அவனுக்கு பேரு தாண்டவராயன் பேர் வைப்பேன். சரியா? இருக்க 2 கண்ணும் சரியா தெரியாது, அவனுக்கு பேரு கண்ணாயிரம் வச்சிருக்கேன். ஆளுக்கு பேருக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்ல. இப்ப நீ என்ன செய்ய போற? நீங்க என்ன செய்ய போறீங்க? நீ 4 போட்டு 2 வருஷத்துக்கு நல்லா இருப்ப. என்ன செய்ய போற? பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டா? நீங்க கேட்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டா? அதான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணே, ஏற்கனவே இது உங்களுக்கு எனக்கு பகை இருக்கு. பொறுமையா போய்கிட்டு நானும் பொறுமையா போய்கிட்டு. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நான் கோபப்பட ஆரம்பிச்சேன். என் கோபத்தை உன்னால தாங்க முடியுமா? ஏன் கோபத்தை உங்களால தாங்க முடியுமா? நான் கோபப்பட்டு விழுந்து கடிச்சு விடுவேன். இல்ல கை நீட்டி கேள்வியா? கேள்வி கேட்காம எங்க போறேன்? கேட்டேன். அதாவது நேரம் பார்த்து பிடிக்கணும்னே. இடம் பொருள் ஏவல் எப்ப பிடிக்கணும் அப்ப பிடிக்கிறேன். பிடிக்காம விட மாட்டேன். அதே போல இப்ப இந்த இடத்துல வந்து கை நீட்டி பேசல அப்படின்னா பெரியாளா? என்ன அதுங்க? கை நீட்டி பேசுறியா? ஆமா. கை நீட்டி அதை பேசல. உங்களுக்கு என்ன தெரியும்? இருக்குப்பா. என்ன தெரியுமா? என்ன தேசி விட்டு ஆள் நினைச்சியா நீ? உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? இருங்க கேட்கிறேன். 2 பேருக்கு ஒண்ணும் தெரியாது. ஏங்க உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்கிறேன். என்ன கேட்க போற? இன்னைக்கு பாருங்க கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்க போற? குப்புசாமி கொண்டாட்டி முனியசாமி வச்சிருக்கேன் தெரியுமா? யாரு என்கிட்ட எதை கேட்கணுமோ அதை கேட்கிற. அப்ப ராமசாமி கொண்டாட்டிய பெரியசாமி வச்சிருக்கேன் அது தெரியுமா? அரவத்து நீ ஓட போற எல்லாம் பாரு. அப்புறம் என்னவா? நான் யாருடைய பெருமைகள் தெரியாம சம்பந்தமெல்லாம் பேசுறேன். யார் நீங்க சொல்லுங்க. யாருன்னு சொல்லலாம். அபிஷேக பிரியா சிவா, பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, பிரியா கந்தா, கனகப்பிரியா நாரதன் என்பார்கள் அடியே. தேவலோக முனிவன். யார் நீங்க? நாரதர். நான் உங்க பேரை தான் கேட்டேன். பேரத்தான் நான் சொல்லியிருக்கேன். அரிசி வாங்க போனேன், அரிசி வாங்க போன அரிசி போடல. அதனால 4 பொம்பளை சடையை பிடிச்சி வச்சு 4 பொம்பளை சேர்ந்து பீச்சு விட்டாளுங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம், பேசக்கூடாது. பேரத்தாயே சொல்லியிருக்கேன். புழுங்க அரிசி, வெள்ளை அரிசி, இந்த அரிசி, ராஜன் அரிசி, எல்லா அரிசி கேள்விப்பட்டிருக்கேன். இதை நான் நாரத மகரிஷி. நாரத மகா முனிவன். ஆமா, நம்மையில முடியுது. தேவலோக முனிவன்டா. தேவல பிதல சுதல மாதல ராஜல பாதல பூலோக பூலோக தலலோக தவலோக மகளோக மத்தியலோக சத்தியலோகம் இப்படி 14 உலகத்தையுமே ஒரு நொடியில சுற்றி வரக்கூடிய ஆள். மாதுளமலையாவாரியா? நீங்க என்ன சொன்னீங்க? மாதுளை அதுல அதெல்லாம் கையில வைக்கிறீங்க. 14 உலகங்களுடைய பெயர் யாது? சரி சரி சரி. எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். மேலூர்ல இருந்து இங்க வரக்கு எவ்வளவு பஸ் காசு? இப்ப யாருன்னு கேட்டீங்களா? என் பேரை நான் சொன்னேன்ல. ஆமா. நானா சொன்னேன்ல. என் பேரை சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? என்ன? ஆகா, மேலோகத்துல இருந்து நாரத பூலோகத்துக்கு வந்திருக்கார் என்று நினைத்து மண்டியிட்டு விருந்தம் செய்திருக்க வேண்டும். செஞ்சாருமல்ல? என்ன செய்ய? என்ன செய்ய? ஏப்பா அவர் என்ன கேள்வி கேக்குறாருப்பா? என்ன பாருங்க இவரு. ஏப்பா இருக்காரப்பா அவர் என்ன கேள்வி கேக்குறானே? மண்டியிட்டு விழுந்து ஊம்படுறாருப்பா நீ. ஏப்பா அவர் பேசுற நாயமாப்பா. ஏப்பா என்ன கேக்குற நாயா? ஏப்பா நான் வாதிக்கு செவனேங்கப்பா வந்தேன். ஏப்பா விழுவ கடவுளே என்ன கூப்பிடுங்க பாய். ஏப்பா நாயா அவரை கூப்பிடுறியா? நான் நிறுத்தியா? வந்தது இல்லையா? நீ இல்லையா மனுஷன் பேச யாராண்டு பேச்சு பேசுவாளா? ஏப்பா எனக்கு வந்தே வராம விழுந்து என்ன பண்ணி பேச்சு பேசுற? என்ன பேச்சு பேசுற நீ?
டேய், இப்ப நான் என்ன சொன்னேன்? அண்ணே, நான் செய்யறேன் வேணாம் சொல்லல, பல்லு வலிக்கிட்டு செய்யறேன்னு சொன்னேன். என்ன கேட்டேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் உன்கிட்ட? மண்டி என்ன சொன்னேன்? நாளை முடிச்சு உட்காந்து இங்கிட்டு தானே வரணும். உன்னை நான் ஆள் விட்டு வெட்டலாம் உட்காந்து என்ன மட்டும் ஏய், போய்ங்க வா. பங்காளி நாலு ஆளை விட்டு ரெடி பண்ணு பங்காளி. உட்காந்து கொண்டு நம்ம அக்கா போகக்கூடாது. எவ்வளவு இங்க வந்து பேசுற? இப்ப என்ன சொன்னேன் தவறா? இப்ப என்ன தவறா என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அப்பா சொல்லி வைங்கப்பா. நான் சொன்ன ஒரு செவிக்கு கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சா இல்லையா? என்ன சொன்னேன் நானு? என்ன சொன்னீங்க? மண்டியிட்டு விருந்தோம்பல் மா பழா வாழை கனியை வைத்து விருந்து வைத்திருக்க வேண்டும். புரியுற மாதிரி இப்ப ஒண்ணும் தவறில்ல. வா. என்னங்க என்னங்க வாங்க கூப்பிடுறாரு. ஏய், ஆசீர்வாதம் வாங்கப்பா. நேர்ல விடு. ரூபா நல்லா டேய், இதுக்கு அவ்வளவு விருந்து தலைவரியா? டேய், அதான் இருக்கட்டும்டா. தேவலோக முனிவன் நாகவேலனுடைய திருநாமம். அது என்ன கேட்க போறா? நாலு நாளைக்கியா? ஆமையா? சத்தியமா? உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். அப்பா பேர் என்னது? பிரம்மதேவன் எங்க அப்பா. அப்பா பேர் பிரம்மா. ஆமையா? ஐயோ பெரியப்பா, பெரியப்பா, டேய், பெரியப்பா, அது ஆகியா என்னடா பண்ற? உங்க அப்பா செத்தது கூட வர முடியாப்பா. அவன் நல்லா தான் இருக்காரு. டேய், உங்க அப்பா நல்ல பேசுறப்பா. நல்லா தான் இருக்காரு. அண்ணே நீ எனக்கு அண்ணன் நானும் உங்க அப்பாவை சேர்ந்து சீட்டு ஆடுவான். எங்க அப்பாவா? ஆமாண்ணே, அண்ணே உங்க அப்பா தானே ஓயாம எனக்கு கஞ்சா வேண்டு சொல்லுவாரு. அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆடா. அண்ணே நான் தானே போய் வாங்கிட்டு வரேன் கல்லாடியில போய். யாருக்கு? உங்க அப்பாவுக்கு கஞ்சா. நானும் உங்க அப்பாவை சேர்ந்து கல்லாடி கொண்டு அப்புறம் அடிக்காத நேரம் தண்ணி. அன்னைக்கு கப்ப பறந்து வச்சுட்டு உங்க அப்பா தப்புன்னு அறந்துட்டாரப்பா. என்னடா சொல்ற? எங்க அப்பா மூக்குல போங்க. ஆனா மூக்குப்படி சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு உங்க அப்பா மூச்சு முட்டை. ஆனா எப்படி சாவு ஒரு நேரத்தோட வரலப்பா. நல்லா தான் இருக்காரு. எங்க அப்பா நல்லா தான் இருக்காரு. பிறப்பு இறப்புல இல்லாதவங்க எங்க அப்பா. பிறப்பு இறப்பு இல்லாதவர்கள். உங்க அப்பா வந்து கம்பி கட்டுற பரமன் தானே? பரமன் கிடையாதுடா, பிரம்மன். பிரம்மன். பிரம்மதேவனுக்கு தந்தையாகப்பட்டவர். இப்ப நான் பரம மையன். ஆமையா? சரி சரிங்க சரிங்க. உங்க ஆத்தா பேரு? அம்மா பெயர் என்ன, தாய் பெயர் என்ன அப்படி கேள்றா? தாய் பேர் என்ன? கலைவாணி. அவன் பேர் என்னது? கலைவாணி. ஐயோ பெரியம்மா, பெரியம்மா, பெரியம்மா சொல்லி கொடுத்தது யாரா? டேய், உங்களுக்கு என்ன ஏதோ லூசு பையன் போட்டு. அண்ணே வாடி உட்கார்ந்தாலும் முடியாது. அண்ணே என்னே உட்காருனே வாடி. டேய், எதுல மல்ல? ஆத்தா செத்து கூட வர முடியாது. நல்லா தாண்டா இருக்காங்க அம்மா. அதுல வந்து கொண்டு வருவாங்க. டேய், எதுல மல்ல? அப்பே அப்பே எதுல மல்ல? அப்பே அண்ணே நானும் பார்த்தா நல்ல மனுஷனே. நல்ல மனுஷன் நல்லா தானே இருக்கா? உங்க ஆத்தாவை நீங்க அப்பயே வச்சிருந்தேன். உண்மையா இல்லையாப்பா? யாரு எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு பெருமை தெரியுமா உனக்கு? ஆத்தாவை கொழுந்தியா வச்சிருந்தாரு. ஏண்டா என்ன பேசுறீங்க? இப்ப பேசுறேன் பாருங்க. வாங்க. நான் யாரு எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு பெருமை தெரியுமா முதல்ல உனக்கு? தெரிஞ்சதை வைக்கிறா? இருங்க நீங்க புறமா வாங்க. ஆமாடா. இப்பதான் மாட்டினாரு. இது எங்க அம்மா கலைவாணி சொல்லல. கலைவாணி முதல்ல உனக்கு தெரியுமா? சரஸ்வதி. உங்க அம்மா பருத்தி பாலிக்கிற பொம்பளை தானே? தட்டும் வாணிடா. தட்டுவாடியா? தட்டும் வாணி. எங்க அம்மா தான் தட்டுவா. ஒவ்வொரு மனிதனுடைய நாவை தட்டக்கூடியவள் என் தாய் சரஸ்வதியாகப்பட்டவள். ஓ நீங்க அப்ப பிரமா மயந்தானே? ஆமாய்யா. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்க போற? இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு என்ன கேட்க போற? கேட்கிறேன் பாருங்கப்ப. என்ன? பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசுங்க. என்ன கேட்க போற? எங்க அண்ணன் ஒரு கேள்வி கேட்க சொல்லிட்டாரு. உன்னை கேள்வி கேட்காம விட்டோம்னா நான் வாங்குற சம்பளம் எனக்கு உடம்புல ஒட்டாது. உங்க அப்பா பெருமா தானே? பிரம்மதேவன். எல்லாத்தையும் படைக்கக்கூடிய ஆள் தானே? முதல் 84 லட்சம் சீவராசிகளை படைக்கக்கூடியவர்கள் தந்தை. இன்னைக்கு ஏன் மாட்டினேன்? என்ன? உங்க அப்பா படைச்ச சீவராசியில 3 சீவராசி கேட்கிறேன். எங்க கேள்வா? விழி இல்லாத உயிரினம், தலை இல்லாத உயிரினம்,
இமை இல்லாத உயிரினம். இதுக்கு பதில் சொல்லியாகும். ஏண்டா எல்லா ஜீவன்கள் படைத்தது யாரு? எங்க அப்பா. எங்க அப்பா படைத்த ஜீவன்கள் எனக்கு தெரியாதா? சொல்லுங்க. சரி இப்ப நீ கேட்டிருக்கீல, திருப்பி நான் கேட்கறதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? கேட்க சொல்லுங்க. சரி. என்னங்க ஆச்சுடுவீங்க எல்லாம் சாப்பிடுங்க. விழியில்லாத உயிரினம் எது இது அப்படின்னா மீன். மீனுக்கு வந்து இமை என்பது கிடையாது. விழி இல்லாதது மண்புழு, இமை இல்லாதது மீன். அடுத்து என்ன கேட்டா தலை இல்லாது. தலை இல்லாதது நண்டு. பாம்புக்கு தலை, பாம்புக்கு என்ன இல்ல. ஆனா நீ நல்ல மனுஷப்பா. என்ன சரக்கு வாங்கி குடிச்ச அப்படி பங்காளி? தலை இல்லாதது நண்டு, என்ன சரக்கு குடிச்ச? கண் இல்லாதது மண்புழு, இமை இல்லாதது மீன். நீ கேட்ட மூணுக்கு பதில். ஏன்னா எங்க அப்பா படைத்த ஜீவன்கள் என்ன பாரா, எங்க அப்பா படைத்த ஜீவன்கள் எனக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன், பூனைக்கு எத்தனை காலு? பூனைக்கு 4 கால் தானே. என்னங்க 8 கால் இருக்கு. பூனைக்கு எத்தனை காலு? பூனைக்கு காலே இல்லப்பா. சரி மாட்டுக்கு எத்தனை காலு? நாட்டுக்கு எத்தனை கால்? இருங்க, உள்ள நோட்டு வச்சிருக்கீங்க, படிச்சாங்க. புத்தகம் உள்ள இருக்குனே. நீ பூனைக்கு எத்தனை காலு? பூனைக்கு எங்க கால் இருக்கா? பூனைக்கு காலா இருக்கு. ஒரு நோட் எடுக்க நிரூபிச்சு. பூனைக்கு எத்தனை காலுன்னு கேட்டேன். பூனைக்கு காலே கிடையாதுயா. பூனைக்கு 6 காலு. இந்த வார்த்தைதான் இப்பதான் நீ விளக்கமா தெரிஞ்சு ஊர்ல வாங்கி விட முடிவு பண்ணிட்டீங்க. இரு 5 காலம் சொன்னீங்க. 5 காலம் எப்படி சொல்லுங்க? 4 காலம் ஒரு கப்பலிங் ஓசு. அடே நான் கேட்டது என்ன? என்னங்க பூனைக்கு எத்தனை காலு? பூவை நக்கக்கூடியது எது? பூனை நக்கக்கூடியது எதுயா? பூவை நக்கக்கூடியது தேனி, வண்டு. வண்டுக்கு எத்தனை காலு? 6 காலு. அப்ப பூனைக்கு எத்தனை காலு அப்படின்னா 6 காலு. சொன்ன சரிதானே? எப்பா தப்பா பேசுறாருப்பா. சரி இப்ப நான் கேட்கிறேன். இருங்க போய்ப்பா. இப்ப அதே பாரா, கோழிக்கு எத்தனை காலு? கோழிக்கு 1 கால் தாங்க. ஆமாங்க. 100 கால் நினைச்சு 100 காலு உடஞ்சு வச்சு. கோழிக்கு 1 கால் நீ சொல்ற. ஆமா, கோழிக்கு 1/2 கால் தான்டா. சரி அதை விடு. கால் மேல கால் போட்டா என்ன ஆகும்? காலு மேல காலம் போட்டா கருப்பமாகுங்க. காலுக்கு மேல கால் போட்ட கருப்பமா அதே எப்படிங்க? கால் மேல கால் போட்டா நீ என்ன சொன்ன? கால் மேல கால் போட்டா கால் மேல கால் போட்டா கருப்பமாகும். போகாது நான் நிரூபிச்சு விடுவேன். எப்படிங்க? போகாது நான் நிரூபிச்சு விட்டா ஒரு கட்டிலுக்கு எத்தனை காலு? கட்டிலுக்கு 4 கால். அதே கட்டில் மேல நீ படுத்து நீ கர்ப்பமாவையா? நான் எப்படி படுத்தா? கால் மேல கால் போட்டா என்ன? கட்டிலுக்கு 4 கால் உண்டு. அதே கால் மேல ஒரு மேல தூக்கி போட்டா நீ கர்ப்பமாவையா? இது ஆம்பளை ஒண்ணு தெரியாது. கால் மேல கால் போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க. வேணாம்பியா, நான் கொலை மாறி என்னடா வேணாம். நமக்கு நீ வேற சும்மா எனக்கு ஒரு மயில் தெரியாதுன்னு நான் ஊர்ல ஒரு அக்காடு வச்சு தெரிஞ்ச முண்டை செவனே நானே இந்த நாளிட்ட வந்தேன். என்ன இருக்கு நான் ஒரு கோமாளினே, நீ வேற சும்மா. சரி அது இருக்கட்ட. எங்க அப்பா படைத்தது தினந்தோறும் வயிற்றால போய் ஊரையே சுத்தின அவ யாரு? அவனுக்கு தினமும் வயிற்றால போகும், ஆனா ஊரையே சுத்துவான். தினமும் வகுத்தால போய் ஊரே சுத்துறாப்ல. அது எப்படி? எப்படி போகுமா போகாதா? எனக்குலாம் வகுத்தால போகாது. அப்படித்தான் இருக்க. வகுத்தால போனாலும் மாதிரியவா? ஏன்னா வயிற்றால போகும் ஆனா ஊரையே சுத்துவ யாரு? அதுதான் பாம்பு என்று சொல்லக்கூடியது. பாம்பு எப்படி போகும்? பாம்பு வயிற்றால போகுது. அப்ப வயிற்றால போறவே ஊரவே சுத்திவான எது? பாம்பு, நாகம். நான் கேட்கிறேன், நீ எத்தனை பாம்பு? என்னன்னு நீ எதுக்கு எடுத்தாலும் கை தட்டுற போனேன். கப்ளிங் ஆயிட்டு பாரு, நீ எத்தனை பாம்பை பார்த்திருக்க? நானா? நான் பார்க்காத பாம்பே கிடையாது. என்ன சொல்ற? ஆமா. எத்தனை பாம்பு உனக்கு தெரியும்? எத்தனை தலை பாம்பா? 2 தலை பாம்பா தெரியும். என்ன சொல்ற?
ஆமா. அப்ப நிறைய பாம்பை நீ பார்த்த ஆளு ஆ. அப்படிதானே? ஆமா. சரி கேட்டு நான் நாகதன், எங்க அப்பா பேரு பிரம்மதேவன், எங்க அம்மா பேரு கலைவாணி. அடுத்து என்ன கேட்க போற? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்னை பார்த்தா திருமணம் முடிச்ச ஆளு மாதிரி தெரியுதா? ஏன் அடியன் பிரம்மச்சாரி. ஆகலையா? ஆகல. கல்யாணம் ஆகலையா? ஆகல. நம்ம ஊர்ல நம்ம வீட்டு போன வாண்டு கூட கல்யாணம் முடிச்சு தெரியும். ரெண்டு பிள்ளைனே இப்ப இன்னும் கல்யாணம் முடிக்கப்ப நீ நானிட்டு சாக வேண்டியதானே? என்ன வயிற்றுக்கு இந்த உயிர் வயிறு? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகள் இல்லாதவன் ஆசை இல்ல. கிடையாது. ஏன் ஏன்னா பிடிக்கல. பிடிக்கலாட்டி நான் லேசா பெட்ரோல் வாங்கி ஊத்திட்டு பொறி விட்டு பார்க்க முடியானே? மனதுக்கு பிடிக்கவில்லை, மசருக்கு பிடிக்கலையா? மனசுக்கு பிடிக்கல. மனசுக்கு பிடிக்கல. எதனால? ஏன் ஏன் அப்படி வெறுத்துட்டேன். வெறுத்துட்டீங்களா? பிடிச்சி மூணி அறுத்துட்டீங்களா? ஏய், மனதளவில் வேண்டாம் என்று வெறுத்து விட்டேன். வெறுத்துட்டீங்க. அவனது ஆசைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். எதனால அப்படி தொங்காசு போடல? ஐயா, முப்பிறவிகள் எல்லாத்தையும் அனுபவிச்சேன். இப்பிறவிகள் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த மண்ணு மேல நம்ம நிக்கிறோம். இந்த மண்ணு நமக்கு சொந்தமாக வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. பெண்ணாசை என்று சொன்னால் ஒரு பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. பொன்னாசை என்று சொன்னால் நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி உடம்புல சூடணும் அப்படின்னு ஆசை கிடையாது. சரிங்க சரிங்க. ஆசை இல்ல. லேசா கூட இல்ல. உங்ககிட்ட கூட இல்லையா? என்ன ஏய், ஆசையை அலை போல் அப்படின்னு இருக்கான். அது அளந்தெல்லாம் சொல்ல முடியாது. தப்புன்னு இல்லப்ப. கிடையாது ஆசைகள். சரிங்க 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 சாமி. சரி சரி, இப்ப இவ்வளவு தூரம் கேட்கிறீங்க, இவ்வளவு தூரம் பேசுறீங்க. நீ யாரு? உன்னுடைய பேர் என்ன? நான் யாருன்னா ஆத்தாவுக்கு எங்க அப்பனுக்கு பிள்ளை. பிள்ளை. ஆமா. சரி, உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு என்ன உறவு? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன உறவுன்னா டச்சிங் டிச்சிங். ஏய், என்ன உறவுன்னு கேட்டேன். என்ன உறவா இல்ல என்ன பிடிச்சி உருவா? அரவத்து உள்ள ஓட போறேன். அண்ணே இந்த மாட்டு வண்டி கொஞ்சம் வேகமா போய் சொல்லுங்கண்ணே. மெதுவா ஓட்டாப்புல. ஏன் அப்படி செட்டுக்காட்டாங்க கண்ணே? உங்க அம்மாவுக்கு வந்து நீ பிள்ளைன்னு சொன்னீங்க. ஆமா. உன்னுடைய கதை முறையோடு உன்னுடைய பேர் என்ன? கதை முறைப்படி என்னோட பேர் வந்து வீரதேவன் சாமி. வீர தேவன். சரி, வீரதேவன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. வீரதேவன் என்று பேர் வைக்கிற அளவுக்கு நீ வீரமான செயல் என்னதான் செஞ்ச? நான் என்னங்க செய்யல? என் மகாலத்தை கேளுங்க சொல்லுவாப்ல. ஏய், எத்தனை போர் போட்டிருக்கேன் நானு? ஏடா, வீரமான செயல் என்னதான் செஞ்ச? வீரமான செயல் அன்னைக்கு கருப்பாய கூட்டி போய் கரும்பு காட்டுக்க விட்டு கற்பழிச்சேன். ஏய், அப்புறம் முருகாய கூட்டி போய் முருகை காட்டுக்க விட்டு முக்க விட்டேன். நான் சொல்றேன்னு சொன்னாலும் பரவாயில்லையா? நான் ஒரு மயிறு செய்யலன்றீங்களா? அதான் ப்ரோ உடம்பு போட. இல்ல, வீரதேவன் வீரமான செயல் வந்து நீ நிறைய செய்தது உண்டு. ஆமா. சரி, உனக்கு வீரதேவன் பேர் வச்சது யாரு? மாமா வச்சாரு. ஆமா, எதுல வச்சாரு? வாயில வச்சாரு. வாயில என்ன வச்சாரு? சொல்லியா வச்சாரு? என்ன வச்சாருன்னு கேட்டேன். பேரை சொல்லி. பேர் எங்க வச்சாரு? வாயில வச்சாரு. வச்சது வச்சது இருக்குங்களா? ஆமா. இப்ப பெட்டி இங்க வச்சது யாரு? அவர் முனியாண்டி அண்ணே. வச்சது வச்சது இருக்குல்ல? ஆமா. இத கொண்டு வந்து வச்சது யாரு? அண்ணே வச்சது வச்சது இருக்குல்ல? ஆமா. உன் பேர் எங்க வச்சாங்க? வாயில வச்சாரு. காட்டி இருக்காங்க பாப்பா. லேசா பாக்குறீங்களா? இல்ல, பேர் இருக்கான்னு பாக்கணும்ல. நன்றிங்க. 8 நம்பர் மாத்தி போட்டியே. சேர வச்சது மாமா தான். மாமா என்ன வச்சாரு? மாமா தான் வச்சாரு. பேரா? பேர் வந்து ஐஸ். ஏய், பேருடா. பேர் அதான் சொன்னேன். வீரதேவன். ஆமாங்க. இது உங்க அப்பா பேரு? அப்பா பேர் நம்பிராசன். நம்பியுடைய பிள்ளை நீ. என்னடா எப்பேற்பட்ட ஆளு உங்க அப்பா? பெருமைகள் உண்டு. ஆமா. அனைவருக்கு அங்க போனா. ஆமா. என்னடா உங்க அப்பாவை தெரியாத ஆளு இந்த உலகத்திலே கிடையாது. எந்த செவர்ல பார்த்தாலும் உங்க அப்பா வருது. நம்பி கட்டுற கம்பி, நம்பி கட்டுற கம்பி, எப்படி ஆளு அப்பா? எங்க அப்பா உண்மைக்கே கல்வி கேட்டுருந்தாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க. இருக்கட்டும். உங்க அம்மா பேரு என்ன? அம்மா பேரு கப்ளிங். ஏய், சரி, உங்க பெரியம்மா பேரு? பெருமா பேர் வந்து டிஸ்டாஸ். உங்க சித்தப்பா பேரு? சித்தப்பா பேரு இஸ்கிஸ். உங்க பெரியப்பா பேரு? பெரியப்பா பேரு டும் டம். மாமா பேரு? டண்டாங்கி டிண்டாங்கி. என் பேரு வீரதேவி. சரி, அப்பா பேரு? நம்பிராசி. அம்மா பேரு? அம்மா பேர் நங்கை போயிட்டு. சரி, கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? கூட பிறந்தவங்க 7 பேரு. 7 பேரு. எத்தனாவது ஆளு? 7வது தான் நான் நடுவில் உள்ள ஆள். உனக்கு மேல எத்தனை பேரு? எனக்கு மேல 3 பேரு. மேல தலைக்கு மேலையா? இல்லங்க, எனக்கு மூத்தவங்க 3 பேரு. சரி, உனக்கு முன்னாடி எத்தனை பேரு?
எனக்கு முன்னாடி 3 பேர், உனக்கு பின்னாடி பின்னாடி 3 பேர். நீங்க திரும்ப பாப்பா பாப்பா டேய் பின்னாடி 3 பேர்ல எப்படி முன்னாடி பின்னாடினா எப்படி உனக்கு முன்னாடியா இல்லங்க, ஆ. நான் நடுவுள்ள ஆள். இல்லடா உனக்கு முன்னாடி பிறந்தாங்களா எனக்கு முன்னாடி பிறந்தது அன்னைங்க. உனக்கு முன்னாடியா ஆமா. உனக்கு முன்னாடி எப்படி பிறந்தாங்க இல்லங்க, நான் தான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் நேரத்தை. இல்லடா உனக்கு முன்னாடி பிறந்தாங்கன்னா உனக்கு முன்னாடி எப்படி பிறந்தாங்க நான் 4வது ஆளுங்க ப்ரோ. நீனாலும் எடுத்து கொடுக்குறீங்க, நல்லா இருப்பீங்க ப்ரோ. சரி யாருக்கு முன்னாடி பிறந்தாங்க என்னங்க? யார் உனக்கு முன்னாடியா உங்க அம்மாவுக்கு முன்னாடியா இல்லங்க, எங்க அம்மாவுக்கு முன்னாடி தான் பிறந்தாங்க. உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க உனக்கு என்ன வேணும் மாமே வேணுமோ? அப்ப அதுக்கு அண்ணங்கிற என் புத்தி, நீங்க என்ன சொல்லுவியா என் புத்தி செருப்பு விட்டு அடிக்கணும். ஏய், நீங்க என்ன சொல்லுவடா? உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க உனக்கு தாய் மாமன் தானே வேணும் ஆமாங்க. அப்புறம் எதுக்கு அண்ணங்கிற நீங்க என்ன சொல்லுவியா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேயா சரி முன்னாடி பின்னாடி பிறந்தவங்க மொத்தம் 7 பேர் 7 பேர். 7 பேர் நீ எத்தனை ஆளு அப்படின்னு இடைப்பட்ட ஆளு நடுவுல ஆளு. நடுவுல உள்ள ஆளு தானே ஆமா. சரி இப்ப மேல போல சொன்னீல எத்தனை ஆளு எத்தனை ஆண் பிள்ளை எத்தனை பெண் பிள்ளை உங்க மொத்தம் நாங்க வந்து 7 பேர் எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை 7 ஆம்பளை. ஏய் அது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு எப்படிங்க சொல்றீங்க? என்ன எப்படிங்க? அதை எப்படிங்க? 7மே ஆம்பளை பிள்ளையா ஆ. சரி மத்த பொம்பளை விடு ஆ. நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நான் ஆம்பளை பிள்ளைதான். டேய் நீ போட்டிருக்கிற வேஷம் ஆம்பளை வேஷம் எங்க நான் அப்ப கொண்டு போக முடியாது. நீ போட்டிருக்கிற வேஷம் ஆம்பளை வேஷம் ஆம்பளை தாங்க. நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை. ஏய் இந்த இடத்துல நான் சொல்லலாம் ஆம்பளை பிள்ளை தெரியுமா நான் வந்ததுக்கு எங்க அம்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது பெருமனுடைய வலது துணையில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் என்னைய பெத்தது ஒரு ஆம்பளை ஆம்பளை பெத்த பிள்ளை நான் ஆம்பளை பிள்ளை உன்னை பெத்தது யாரு பொம்பளை. உங்க பொம்பளைங்க ஆமா. உங்க அம்மா தானே ஆமா. பொம்பளை பெத்த பிள்ளை பொம்பளை பிள்ளையா? ஓ, நான் தேவையில்லாம வாய கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும் சரிங்க. இப்ப அதே போல சொன்னீங்க ஆ. 7 பேருமே ஆண்கள் அப்படின்னு ஆமா. ஆனா உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை சத்தம் கேட்டுச்சு தங்கச்சி. தங்கச்சியா ஆமா. ஏன்டா 7 பேருமே ஆண்கள் அப்படின்னு சொல்ல அவ தங்கச்சியா எப்படி இது கண்டெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. எங்க கண்டெடுத்தீங்க கிழங்கு எடுக்கையில கண்டெடுத்தீங்களா வேட்டைக்கு போயிருந்தேன் நான் எங்க அப்பாவும். சரி வேட்டைக்கு போறக்கல்ல காகு காகு காகேன்ற ஒரு சத்தம். சரி ஆமனே பொய் பொய்ன்னு பண்ணி உடனே காகு காகேன்ற ஒரு சத்தம். என்ன சத்தம்னு பார்க்கையில வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல ஒரு குழந்தை. குழந்தைய தூக்கி பார்த்தா சரி பொம்பளை பிள்ளை. சரி இருக்கட்டும் அதோட இன்னொரு சத்தம் கேட்டுச்சு இன்னொரு சத்தம் கேட்டுச்சாதா? என்ன சத்தம்னா இந்த மருதப்பாங்க ஒண்ணு கடிச்சாரு. இல்லடா சோறு கேட்டுச்சு அதான் சோன்னு கேட்டது. அண்ணே சேரண்ணே சேரண்ணே நான் சொன்னல தட்டுல ஒண்ணு கிடைக்காத சொல்றேன்னு கேட்க சோ 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 என்று சோ சோன்னு படம் ஓட்டிருப்பாங்க. இல்லடா அதோட இன்னொரு சத்தம் கேட்டுச்சு அது யாரு அது நான் என் ஆளுங்க. ஏன்னா நீயே ஒரு ஆளு உனக்கு ஒரு ஆளா ஆமாங்க. நீ ஒரு ஆளு தானே ஆமா. நீ ஒரு ஆளு உனக்கு ஒரு ஆளு நான் என்னங்க முட்டாங்க. இருக்கட்டும் உங்க ஆளு சொன்னீங்களே ஆமா. உங்க ஆளை நான் பாக்கணுமே பார்க்கணுமா? கொஞ்சம் லேசா கண்ணாச்சி போல இருந்தா கொடுங்க. உங்க ஆளை நான் பாக்கணும் வழிபடுறியா இல்லையா ஆளை பார்க்கணுமா? சாதகம் எதுவும் பார்க்க போறீங்களா? அது எனக்கு தேவையில்லை அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளு நாங்க என் ஆளை பார்க்கணுன்றீங்க. ஆமா. எவ்வளவு தருவீங்க எதுக்கு காசு? பணம் இருக்குடா ஆறா நாங்க பார்த்தாலே புண்ணியம்டா நீங்க பார்த்தா நாங்க பார்த்து நினைச்சா அப்படின்னா எதை வேணாலும் பார்த்தாலே கூட வரும் ஆ, நீங்க பார்த்தா பிள்ளை வர ஆமையா? நாங்க ஏய், புரியுது. உட்காந்து பேசுறாட்ட பிள்ளை பார்க்க முடியும். அப்படி ஒரு பெண்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமாங்க. அதை வர சொல்லவா? கூட்டவையா வீடுன்னு வாங்கி தருவீங்களா? கூப்பிட்டு எப்படி விட்டுட்டு போயிருக்க இருந்து குடிக்கும் இல்லங்க இருந்து கூட்டி போயிருங்க. அப்படியா ஆமா. ஐயோ. ஓடியாத்தா 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 லாட்சி கூட்டிடுவாங்க. ஒரு மணி தான் டைம். Thank you.
மணின்னு புடிச்சிறேன் ஆ, நாரத மகரிஷி வந்திருக்காரு நாரத மகரிஷி வந்திருக்காரா? ஆமாத்தா நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. ஆமாப்பா. அழைத்து வாருங்கள் மருத்துவர். சுவாமி வாங்க வாங்க டக்குனு ரூம் அடைக்கிறதுக்குள்ள போலீஸ் ரைடு இருக்கு வாங்க டக்குனு வாங்க மச்சான், அவரு மச்சான். அவரு. அவரு மச்சான். ஐயோ, அவரு மச்சான். அவரு மச்சான். பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, பலிக்கவில்லையா மாமா? பலிக்கவில்லையா மாமா? இந்த பொம்பளைங்க பலிக்கவில்லையா மாமா? சுப்பனையான வரதாச்சா, காத்தோட வரதாச்சா, நீனாமா சாமி நீனாமா, என்ன போல பின்னூத்தி நீனாமா. கதவை சாத்து மாமா. கதவை சாத்து மாமா. நான் கண்ணுகளில் வேணும். நாங்க பேசுற காசு முடிஞ்சு போச்சு மச்சான், பக்கத்துல வர மாட்டேங்குது. பக்கத்துல வர சொல்லுங்க. எங்க அந்த மோட்டர் போட்டு விடுங்க லேசா அலசிக்கிறேன் எருமை மாடு. சும்மா நிக்காதீங்க. என்ன சொன்னபடி காய போட்டுக்கிறேன் அருமையான ஆட்டம். சிவனாரியது குணவட்டி ஆட்டம், சக்தியாரியது பாண்டரங்க ஆட்டம். இப்படி பலவிதமான ஆட்டங்கள் நான் பார்த்திருக்கேன். இப்ப நீங்க ஆடுனீங்கல்ல, இது என்ன ஆட்டம்? சாமி உங்க சுனியை துவைக்கணுமா சரி, வா, வா, வா. ஏய், ஆட்டம் உள்ள இருக்குது. சாமி பேரு பேர்